உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, முதல்வர் விஜய் அவர்களுக்கு அண்ணன் திருமாவர்கள் கொடுத்த அதிர்ச்சி என்பதனை விட ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். சோ இதனால திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் வயிற்று எரிச்சலில் அலைவதை காண முடிகின்றது. எதற்காக அவங்க வயிற்றெரிச்சல்ல திரிகிறாங்க அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தற்போதைய திட்டம் என்ன? எப்படியாச்சும் தாவேகாவுடைய ஆட்சியை 6 மாசத்துக்குள்ள கவிழ்த்து விடணும். நமக்கு கொள்கை கோட்பாடுகள் இதெல்லாம் தேவையே கிடையாது. அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அதிமுக கூட கூட்டணி வச்சுக்கிட்டு பாஜகவுடைய ஆதரவை உள்ள இழுத்துக்கிட்டு பாமகவுடைய ஆதரவு உள்ள இழுத்துக்கிட்டு கொள்கை கோட்பாடுகள் சாதி ஒழிப்பு பெரியாரியம் எல்லாமே தூக்கி கடாசிட்டு எப்படியாச்சும் கொள்ளைப்புறத்தின் மூலமாக நம்ம ஆட்சிக்கு வந்துடணும், தாவேகா ஆட்சியை கவிழ்த்திடணும் என்பதாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் திட்டம் போட்டு கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போறா இருந்தா போற இடங்கள் எல்லா இடங்கள்லயுமே இதைத்தான் ஒப்பாரியா வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கல்யாண வீட்டுக்கு போனா இதே ஒப்பாரி, காதுகுத்து வீட்டுக்கு போனா இதே ஒப்பாரி. சோ எப்ப கூட்டம் போட்டாலும் இதே ஒப்பாரியைத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக முன்னாடி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். 6 மாசத்துல எப்படியாச்சும் நம்ம ஆட்சியை கலைச்சிடணும், இதுதான். சோ இந்த கனவுல அண்ணன் திருமாவர்கள் தற்பொழுது மண்ணை அள்ளி போட்டு இருக்கின்றார். சோ மண்ணை அள்ளி போட்டு தாவேகாவுடைய விஜய் அவர்களுக்கு, முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சியை வழங்கியுள்ளார். அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன, விவாதிப்பதற்கு பல்வேறு வகையான தரவுகள் இருக்கின்றது. அது என்னவென்று இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பாத்திரலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம். நாங்க பணிமந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். ஒண்ணு கிடையாதுங்க. இன்றைய தினத்துல குன்னம் தொகுதியில விசிகாவை சார்ந்தவர்கள் அறவழியில போராட்டத்துல ஈடுபட்டு இருந்தாங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ராசா அவர்கள் ஆபாசமாக பேசியதை கண்டித்து விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் போராட்டத்துல ஈடுபட்டு இருந்தாங்க. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குண்டர்கள் உள்ள புகுந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு கலவரத்தை மேற்கொண்டுறாங்க. சோ இதனால ஒரு மிகப்பெரிய ஒரு பதற்றம் அந்த தொகுதியில ஏற்பட்டுச்சு. காவல்துறை அதிகாரிகள் உள்ள புகுந்து அந்த கலவரத்தை கட்டுப்படுத்திட்டாங்க. சோ இது சம்பந்தமாக அண்ணன் திருமாவர்கள்ட்ட பத்திரிகையாளர்கள் கேள்விகள் கேட்கின்றார்கள். அதற்கு அண்ணன் திருமாவர்கள் கொடுத்த பதில் என்னவென்றால், இது போன்ற சம்பவம் மறுமுறை நிகழக்கூடாது என்பதாக அண்ணன் திருமாவர்கள் கூறிவிட்டார். அதாவது காவல்துறை அதிகாரிகள் இந்த பதட்டமான சூழல் இனிவரும் காலங்களில் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதனை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதனை அண்ணன் திருமாவர்கள் ஒரு டீசெண்டா சொல்லிட்டு போயிட்டாரு. அதுதான் தலைமை பண்புக்கு அழகு. ஒரு கலவரத்தை உருவாக்குவதற்கு ரவுடிசம் போதும், ஆனா கலவரத்தை கட்டுப்படுத்துவதற்கு தலைவன் தேவை. சோ அந்த தலைவராக அண்ணன் திருமாவர்கள் இன்றைய தினத்துல செயல்பட்டு இருக்காரு. சரிங்களா? சரி, சோ இதோட நீட்சியாகத்தான் பத்திரிகையாளர்கள் என்ன பண்றாங்கன்னா சில பல கேள்விகளை அண்ணன் திருமாவர்கள்ட்ட முன்வைக்கிறாங்க. சோ இது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் 6 மாசத்துல ஆட்சி கவிழ்ந்து விடும் சொல்றாங்களே, சோ இது சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதாக பத்திரிகையாளர்கள் அண்ணன் திருமாவர்கள்ட்ட கேள்வி கேட்கிறாங்க. அதற்கு அண்ணன் திருமாவர்கள் கொடுத்த பதில் என்னவென்றால், எந்த சூழலிலும் தாவேகா ஆட்சி கவிழ்வதற்கு நாங்கள் இடம் தரமாட்டோம் என்பதாக அண்ணன் திருமாவர்கள் பதில் அளித்திருக்கின்றார். ஒரு இன்ப அதிர்ச்சி. அதாவது எந்த சூழலிலுமே நாங்கள் தாவேகா ஆட்சி கவிழ்வதற்கு நாங்கள் இடம் தரமாட்டோம் என்பதாக அண்ணன் திருமாவர்கள் அழுத்தம் திருத்தமாக கூறிவிட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கனவுல மண்ணள்ளி போட்டாரு. எப்படியாச்சும் கொள்ளைப்புறத்து மூலமா நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம், விஜய் அவர்களுடைய ஆட்சியை கவிழ்த்திடலாம், பல அவதூறுகளை பரப்பி விட்டு விஜய் ஆட்சியை கவிழ்த்திடலாம், நம்மளுடைய பையனை உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நம்ம கொண்டு ஆட்சி அதிகாரத்துல உட்கார வச்சிடலாம், ஆண்டாண்டு காலமாக பரம்பரையாக அந்த முதலமைச்சர் நாற்காலியில வாரிசு அடிப்படையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை உட்கார வச்சிடலாம் என்ற கனவோடு தெரிந்து கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கனவுல அண்ணன் திருமாவர்கள் மண்ணை அள்ளி போட்டு விட்டார். அதாவது எந்த சூழலிலும் தாவேகா ஆட்சி கவிழ்வதற்கு நாங்கள் இடம் தர மாட்டோம் என்பதாக அண்ணன் திருமாவர்கள் அறிவித்திருக்கின்றார். உள்ளபடியே இதை நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னா, ஆமா, எதுக்கு தாவேகா ஆட்சியை கவிழ்க்கணும், எதற்கு கவிழ்க்கணும்ன்ற ஆட்சி அதிகாரத்துல பங்கு வாங்கியிருக்கிறாங்க, ஒரு சமூக நீதித்துறை அமைச்சர் பதவியை வாங்கியிருக்கிறாங்க. இத்தனை ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் இதுதான் சமூக நீதி அப்படின்ற மாதிரி போலியாக கட்டமைத்து வைத்திருந்த அத்தனை பிம்பங்கள் எல்லாத்தையுமே தமிழக வெற்றி கழகம் அடித்து உடைத்திருக்கின்றது. கூட்டணி ஆட்சி என்பதற்கு சாத்தியமே கிடையாது, அது ஒத்து வராது அப்படின்ற மாதிரி சொன்ன முன்னாள் முதலமைச்சருடைய பேச்சை அடிச்சு உடைச்சு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுல சாத்தியம்தான் அப்படின்ற மாதிரி தமிழக வெற்றி கழகம் தற்பொழுது நிரூபித்து காட்டி இருக்கின்றார்கள். அப்ப எதுக்கு ஆட்சியை கவிழ்க்கணும்? ஆதரவு கொடுக்கத்தான் செய்வாங்க. கடந்த வரப்போம் 5 ஆண்டுகள்ல தமிழக வெற்றி கழகத்துல இணைந்து விடுதலை சிறுத்தை கட்சி பயணிக்கதான் செய்வாங்க.
மக்களே, இந்த அதிகாரம் என்பது சாதாரண விடயம் கிடையாதுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க இது வந்து ஒரு சந்தர்ப்பவாத ஒரு அதிகாரம், சந்தர்ப்பவாத பிரதிநிதித்துவம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சந்தர்ப்பவாத பிரதிநிதித்துவமாக இருந்தாலும் கூட அதை திமுக ஏன் செய்யல? கடந்த 5 ஆண்டுகள்ல திமுக இதை ஏன் செய்யல? நீங்க சந்தர்ப்பவாதத்திற்காவது நீங்க என்ன பண்ணிக்கணும், விடுதலை சிறுத்தை கட்சிக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்கலாம்ல, இங்க இருக்கிற ஐயுஎம்எல்க்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்கலாம்ல, காங்கிரஸ்க்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்கலாம்ல, நீங்க கம்யூனிஸ்டுகளுக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்கலாம்ல. அப்ப அமைச்சர் பதவி கொடுத்து சந்தர்ப்பவாதத்திற்காவது நீங்க என்ன பண்ணிருக்கணும், இந்த கூட்டணி கட்சிகளை தக்க வைத்திருக்க வேண்டும். திமுக ஏன் செய்யல? திமுக ஏன் செய்யல? அப்ப தாவேகாவுடைய ஆட்சி கவிழாம இருப்பதற்கு விடுதலை சிறுத்தை கட்சி உற்ற துணையாக இருக்கதான் செய்யும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்லவா? அதாவது அண்ணன் வன்னியரசு அவர்கள் சமூக நீதித்துறை அமைச்சராக பதவி ஏற்ற உடனே முக்கியமாக ஒரு 3 கோப்புகள்ல கையெழுத்து போட்டிருக்கிறாரு. அதுல முதல் கோப்பு என்ன பார்த்தோம்னா, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இருக்கு இல்லையா, பட்டியல மக்களுக்கான ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப். சோ இந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. கையெழுத்து போட்டு இந்த ஃபண்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. யாரு? அண்ணன் வன்னியரசு அவர்கள். இது சமூக நீதித்துறை அமைச்சராக இருந்தனால தான் உடனடியாக ரிலீஸ் பண்ண முடிஞ்சுச்சு. இல்லாட்டி என்ன பண்ணிருப்பான், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் ஏதோ ஒரு உப்பு சப்பானியா ஒரு ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சொல்லி ஒருத்தரை போட்டிருப்பாங்க. அவங்ககிட்ட போய் தொங்குன்னு தொங்கணும். அப்புறம் என்ன ஸ்காலர்ஷிப் வரல அப்படின்னா களத்துல இறங்கி விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் போராட்டம் பண்ணணும். இப்படிதான் இருக்கும். ஆனா இன்னைக்கு யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ணன் வன்னியரசு அவர்கள் ஆதி திராவிடர் பழங்குடியின மக்களுக்கான போஸ்ட் மற்றும் ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் உடைய ஃபண்டை கையெழுத்து போட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு அண்ணன் வன்னியரசு அவர்கள். சோ 2வது கையெழுத்து போட்டிருக்காரு. அரசு மாணவர் விடுதிகள் இருக்கு இல்லையா, அந்த விடுதிகளுடைய உட்கட்டமைப்புகளை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஃபண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. உட்கட்டமைப்புகளை பலப்படுத்த வேண்டும் என்ற காரணத்துக்காக. இதே தானா நான் மறுபடியும் சொல்றேன், இதுவே திமுகவோ இல்ல அதிமுகவோ இருந்திருந்தாங்க அப்படின்னா, ஆட்சி தாவேக்காவே ஒருவேளை இருந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு இல்லாம இருந்துருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபண்ட் உடனடியாக ரிலீஸ் ஆகிருக்குமா அப்படின்றது கேள்விக்குறி. விசிகா இதுக்கும் போராட்டம் பண்ணணும். அரசு மாணவர் விடுதி வந்து இந்த மாதிரி கேவலமா இருக்குது, சுவர் வந்து இடிஞ்சு உழுகுது, சுவத்துல வந்து சுண்ணாம்பு பூசல, டிஸ்டம்பர் பூசல, சோ வந்து ஒரு உட்கட்டமைப்பு சரியில்லாம இருக்குது, சோ நீங்க அதை சரி பண்ணி கொடுங்க என்பதாக இங்க விடுதலை சிறுத்தை கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் வழக்கம் போல களத்துல இறங்கி போராட்டம் பண்ணி இருக்கணும். அதுல கூட திமுக காரங்க போராட்டம் கலந்துக்கிற மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு தனி சாப்டர். அப்ப இன்னைக்கு ஆதி திராவிட அரசு மாணவர் விடுதியினுடைய உட்கட்டமைப்புகளை சரி செய்ய வேண்டும் என்ற காரணத்துக்காக ஃபண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காரு. கையெழுத்து போட்டு ஃபண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காரு. கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்த இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கோப்புகளில் கையெழுத்திடுகின்ற அளவிற்கு வளர்ந்திருக்கின்றார்கள். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வழங்கியிருக்கிறாரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். அப்ப என்னத்துக்கு ஆட்சி கவலைனா, தாவேகாவுடைய ஆட்சி நீடிக்கட்டுமே, 5 வருஷம் நீடிக்கட்டுமே. அப்ப நான் திருமாவளவன் சொல்ற மாதிரி எந்த சூழலிலுமே கூட தாவேகாவுடைய ஆட்சி கவிழ்வதற்கு நாங்கள் இடம் தரமாட்டோம் என்று சொன்னது சரிதான். அது மட்டுமா, இன்னும் துறை சார்ந்த பல்வேறு வகையான வாழ்வாதார திட்டங்களுக்கு நான் வன்னியரசு அவர்கள் கையெழுத்திட்டிருக்கின்றார். அப்ப என்னுடைய தேவைகளை நான் கையெழுத்திட்டு நான் கொண்டு வருவேன் அண்ணன் வன்னியரசு அவர்கள் கொண்டு வந்திருக்காரு. இப்ப இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றங்க, சமூக மாற்றங்க. இது யாரால் சாத்தியப்பட்டது? திமுக சாத்தியப்பட்டுச்சா? இல்ல திமுக ஏமாத்திக்கு இருந்தாங்க, திமுக சாத்தியப்பட்டுச்சா? இல்ல தாவேகாவால் சாத்தியமா இருக்குது. அப்ப எதுக்காக ஆட்சி கவிழணும்? ஆட்சியை தக்க வைப்போமே, நம்ம எல்லாம் சேர்ந்து தக்க வைப்போமே. இதைத்தான் நான் திருமாவளவன் சொல்லியிருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் தாவேகா ஆட்சி கவிழ்வதற்கு நாங்கள் இடம் தரமாட்டோம் என்பதாக அண்ணன் திருமாவளவர்கள் கூறியிருக்கின்றார். சோ நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், பட்டியல மக்கள் சம்பந்தமான ஏதாச்சும் அட்ராசிட்டி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப சமூக நீதித்துறை அமைச்சர் என்ற ஒரு முறையில அண்ணன் வன்னியரசு அவர்கள் களத்துக்கு போயாகணும். அவர் நிச்சயமா போவாரு. போஸ்டிங்ல இல்லாத பொழுதே அவர் களத்துக்கு போய் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக களத்தில் நிற்பாரு. ஆனா திமுகவுடைய ஆட்சி காலத்துல சமூக நீதித்துறை அமைச்சர் களத்துக்கு வருவாங்களான்னா வரமாட்டாங்க. ஆய்வுகள் மேற்கொள்ள மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து திமுகவுடைய தலைமையினுடைய ஒரு கை பாவையாகத்தான் செயல்படுவார்கள். அந்த ஆதி திராவிடர் அமைச்சருடைய தலை குடுமி திமுகவுடைய தலைமையுடைய கைகள்ல இருக்கும். தவறே இருந்தாலும் கூட நீ நடவடிக்கை எடுக்காத, இதைத்தான் திமுக சொல்லும். ஆனா இன்னைக்கு சமூக நீதித்துறை அமைச்சராக அண்ணன் வன்னியரசு அவர்கள் இருக்கிறாரு. ஏதாச்சும் அட்டாசி நடந்துச்சு அப்படின்னா களத்துக்கு போவாரு, மக்களை சந்திப்பாரு, குறைகளை கேட்பாரு, நிவாரணங்களை வாங்கி தருவாரு, நிவாரணங்கள் தருவதற்கு ஆர்டர் போடுவாருங்க. இதுதாங்க சமூக மாற்றம்.
இதான் சமூக மாற்றம். அப்ப நான் திருமாவளவன் சொன்னது மாதிரி எந்த சூழலிலும் கூட தாவே காட்சி கவிழ்வதற்கு இடம் தர மாட்டோம் என்று அண்ணன் திருமாவளவன் சொன்னது மாதிரி இடம் தர வேண்டிய அவசியம் கிடையாது. நான் என்னதுன்னா ஒப்பாரி வைக்கிறாங்க, டெய்லி ஒப்பாரி, எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் ஒப்பாரி. இந்த மாதிரி நடந்துருச்சே, நாங்க தான் சமூக நீதி, இப்ப தலித்துகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பிரதிநிதித்துவம் என்பது ஒரு கண்துடைப்பு, இந்த மாதிரி ஒப்பாரி வைக்கிறீங்களே. நான் ஒரு வார்த்தை கேட்கிறேன். பீகார்ல எலெக்ஷன் நடந்துச்சு, நிதிஷ்குமார் தான் அங்க இப்ப முதலமைச்சர் இருக்கார். எலெக்ஷன் நடந்துச்சு. அங்க பாஜகவும் நிதிஷ்குமாரோட கூட்டணியில் இருந்தாங்க. சிராக் பாஸ்வானும் கூட கூட்டணியில் இருந்தாரு. அங்க பட்டியல மக்களுடைய தலைவர் என்று அறியப்படுகின்ற சிராக் பாஸ்வான் அவர்கள், ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பையன் சிராக் பாஸ்வான் அவர்களும் கூட அதே கூட்டணியில இருந்தாரு. அப்ப அங்க பாஜகவுடனான அந்த கூட்டணி சிராக் பாஸ்வான் அவர்களுக்கு 28 தொகுதி கொடுத்தாங்க. 28 தொகுதியை கொடுத்தாங்க. சனாதனம் பேசுகின்ற பாஜக, சமூக நீதிக்கு எதிராக இருக்கின்ற பாஜக, இவங்க 28 தொகுதி கொடுத்தாங்க. பெரியாரியம் பேசாத பாஜக 28 தொகுதியை கொடுத்தாங்க அந்த கூட்டணி. அதுல அவர் ஏற்கனவே 19 தொகுதியை சிராக் பாஸ்வான் வெற்றி பெற்றாரு. 19 தொகுதி ஜெயிச்சதுக்கு பின்பாக 2 அமைச்சர் பதவியை வழங்கினார்கள். யாரு? அங்க நிதிஷ்குமார் 2 அமைச்சர் பதவியை வழங்கினார்கள். நாங்க தான் பெரியாரியம் பேசுறோம், சமூக நீதினா நாங்க தான்ப்பா, எங்களை தவிர வேற யாருமே சமூக நீதி பேச மாட்டாங்கப்பா என்று கூறிக்கொள்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம், நீ என்ன சனாதனவாதி, நீயே சிராக் பாஸ்வானுக்கு 28 தொகுதி வழங்குகின்ற பொழுது நான் சமூக நீதி பேசுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம், பெரியாரியம் பேசுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம், நான் கொடுக்கிறேன் பாரு அண்ணன் திருமாவர்களுக்கு ஒரு 15 தொகுதி 20 தொகுதி என்று நீங்கள் கொடுத்திருக்க வேண்டாமா? ஒப்பாரி வைக்கிறீங்க. கூட்டணிக்கு போயிட்டாங்க. என்னமோ நீங்க ஆட்சி அமைப்பதற்கு அத்தனை முகாந்தரங்கள் இருந்தும் கூட விசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் ஆதரவு கொடுத்தாங்கன்னா திமுக ஆட்சி வந்திருக்கும். அந்த ஒரு சூழலை அவங்க தடுத்துட்டாங்கப்பா, கெடுத்துட்டாங்கப்பா, அந்த மாதிரி இவங்க பண்ணிட்டாங்கப்பா என்று அதனால இவங்க தாவே கூட போன மாதிரி அனுதினமும் ஒப்பாரி. சமூக நீதி நீங்க நிலைநாட்டி இருக்கணும்ல. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? வெறும் 8 சீட்டு. நேற்று தேமுதிகவிற்கு 10 சீட்டை கொடுத்துட்டு ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி கொடுத்துட்டு விசிகாவுக்கு வெறும் 8 சீட்டு, கம்யூனிஸ்டுகளுக்கு வெறும் 5 சீட்டு. எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? அப்ப உங்களுடைய சதி திட்டங்கள் எல்லாத்தையுமே எந்த கட்சியும் வளர்ந்துவிடக் கூடாது என்ற எண்ணம் கொண்ட உங்களுடைய சதி திட்டங்கள் எல்லாத்தையுமே அடித்து உடைத்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் இதுதாண்டா சமூக நீதி அப்படின்னு சொல்லி 2 எம்எல்ஏ கொண்ட விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 1 அமைச்சர் பதவி, 2 எம்எல்ஏ கொண்ட ஐயுஎம்எலுக்கு 1 அமைச்சர் பதவி, 5 எம்எல்ஏ கொண்ட காங்கிரஸ் கட்சிக்கு 2 அமைச்சர் பதவி. எவ்வளவு பெரிய ஒரு சமூக மாற்றம். அதை பண்றாங்கல்ல, பண்ணட்டுமே. உங்களால் கொடுக்க முடியாத அவங்க கொடுக்குறாங்களே. அப்ப நான் திருமாவளவன் சொன்ன மாதிரி எந்த சூழலிலும் கூட தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி கவிழ்வதற்கு இடம் தர மாட்டோம் என்று அண்ணன் திருமாவளவன் சொன்னது மாதிரி நாமளும் இடம் தர வேண்டிய அவசியம் கிடையாது என்பதனை கூறிக்கொண்டு, வயிறு எரியறவங்க தாராளமா எரியுங்க. நீங்க எரி அப்படிதான் தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் விழிப்புணர்வு அடைவார்கள். சோ உங்களுடைய வயிற்றெரிச்சல் என்பது வரவேற்க வேண்டிய ஒரு விடயம். நாங்கள் வரவேற்கின்றோம் என்பதனை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று செய் புரட்சி என்று புரட்சி அம்பேத்கர் வரை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.